பேர் ரொம்ப நாளா கிச்சனை சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சில பேர் இப்பதான் கிச்சனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பீங்க. போன உடனே என்ன பண்றது என்ன எடுக்கிறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே கிச்சன் கில்லாடி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோ மூலமா அந்த கிச்சன் ஸ்பெஷல் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்மள பலரும் கிச்சன்ல போன உடனே எல்லாரும் சமையல் கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கும்போது சாம்பார் தான் முதல்ல வைப்பாங்க. இந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை அரைக்கும் போது கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தான் சேர்க்கணும், அதிகமா சேர்க்க கூடாது. ஏன்னா கல் உப்பு சேர்த்து நீங்க அரைச்சீங்கன்னா இந்த சாம்பார் பொடி சுவையா இருக்குமா. அந்த மாதிரி நீங்க இதை ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுல வண்டு வராம இருக்கும். இன்னைக்கு இருக்க அவசர காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்சு வேகமா சமைச்சு அந்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி டிஃபன் பாக்ஸ் அப்படியே ஒரு மூலையில வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் காலையில நீங்க வடிச்ச சாதம் மீந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்லா சுத்தமா இருக்க ஒரு வெள்ளை துணியை எடுத்து இந்த மீதி இருக்க சாதத்துல அதை மூட்டை மாதிரி கட்டி நம்ம நார்மலா இட்லி அவிப்போம் இல்லைங்களா, அந்த இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு கொஞ்ச நேரம் எடுத்தாலே போதும். காலையில செஞ்ச சாப்பாடு மாதிரியே மீந்த சாதம் இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு இருக்க பல குழந்தைங்க நூடுல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. காரணம் அது ரொம்ப சுவையா இருக்கிறது அப்படிதான். ஆனா நூடுல்ஸை ஒதுக்குறவங்களும் இருக்காங்க. சரி அப்படிலாம் இருக்கட்டும். ஆனா நூடுல்ஸை செய்யும் போது நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமாங்க, நூடுல்ஸை போட்டதுக்கு அப்புறம் தான் மசாலாவே போடுறீங்க. ஆனா முறைப்படி அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா தண்ணீர் ஊத்தினதுக்கு அப்புறம் அது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க மசாலாவை போட்டு நூடுல்ஸா போடணும். இப்படி போட்டாதான் நீங்க போடுற மசாலா அந்த நூடுல்ஸ்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. சில பேர் துவையலை அரைக்கும் போது துவையல் நல்லா டேஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு புளி சேர்ப்பாங்க. இந்த புளி சேர்க்கறதுனால என்ன பாத்தீங்கன்னா மிக்சில அது மாட்டிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு சாய்ஸும் இருக்கு. அதாவது அந்த புளியை கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறமா துவையலோட சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்சியும் நல்லா சேஃபா இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு துவையலும் நல்லா டேஸ்டா வரும். நிறைய பேரோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில கார்ன்ஃபிளேக்ஸ்ல பாலை கலந்து சாப்பிடுறது. இதுக்கு பதிலாக நீங்க கெட்டியான தயிர் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கேரட் துருவி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாயை நல்லா கலந்து இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஃபுட்டாவும் இருக்கும். உங்க வீட்டுல நீங்க குக்கர் சாதம் யூஸ் பண்றீங்களா? குக்கர் சாதம் வடிக்கும் போது வெயிட் எடுக்காம அப்படியே ரொம்ப நேரம் வைக்க கூடாதுங்க. அதனாலதான் சில பேருக்கு குக்கர் சாதம் பிடிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு பதிலா நீங்க சாதம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க பிரஷர் போனதும் உடனே ஹாட் பாக்ஸ்ல எடுத்து மாத்திடுங்க. அப்போ சாதம் பார்க்கும் போதே உதிர்ந்து நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு காஃபி பஜ்ஜின்னு இப்படி ஏதாவது கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த டைம்ல இன்ஸ்டன்ட் பஜ்ஜிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பச்சை பயிறு பச்சரிசி கடலை பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு பஜ்ஜி தேவையோ அப்போ பஜ்ஜி மாவுக்கு பதிலாக இந்த மாவை நீங்க தாராளமாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த மாவை நீங்க வறுவலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். சக்கரை பொங்கல் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் கோவில் தாங்க ஞாபகம் வரும். கோவில கொடுக்குற சக்கரை பொங்கல் இருக்கே அப்பப்பா சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சக்கரை பொங்கல் செய்யும் போது தண்ணீருக்கு பதிலாக நீங்க பால்ல செய்யலாம். இன்னும் கூடுதலா உங்களுக்கு ருசி வேணும் அப்படின்னா பாலோட 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடியும் கலந்து செய்யுங்க. இந்த சக்கரை பொங்கலை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க வீட்டுல சுடுற இட்லி நல்லா மென்மையா வரணுமா, அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இட்லி மாவு அரைக்கும் போது 4 பங்கு அரிசியோட 1 பங்கு உளுந்த சேர்த்து அரைக்கிறது தான் சரியான அளவு. இட்லி மாவை எந்த அளவுக்கு கையால கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா மென்மையா இருக்கும். என்ன வியூவர்ஸ், இது வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.